ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நம்மளோட தளபதி 69 திரைப்படத்தோட ஸோ ஒரு பெரிய ஒரு ஏமாற்றம் வெளியே வந்திருக்குங்க. ஸோ அதை பற்றி அந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். ஸோ இப்போ வந்து நம்ம தளபதி 69 வந்து அவரோட கடைசி திரைப்படம் அப்படின்ட்டு வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விஷயம் தான். ஆனால் வந்து இப்போ வந்து தளபதி 69 திரைப்படம் வந்து ரொம்ப மும்மரமாக தளபதி நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அரசியலில் வந்து அடுத்ததாக வந்து மும்மரமாக இறங்க போகிறாங்க. ஸோ அதனால் இது வந்து அவரோட கடைசி திரைப்படம் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதனால் வந்து இந்த திரைப்படம் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கணும் அப்படின்றத ரசிகர்கள் எதிர்பார்ப்பாங்க. ஸோ இந்த திரைப்படத்தை வந்து வினோத் தான் இயக்குறாரு. ஸோ இந்த திரைப்படத்துக்கு வந்து நாளைய தீர்ப்பு அப்படின்ட்டு வந்து டைட்டில் வைக்கலாம் அப்படின்றது படக்குழுவினர் திட்டமிட்டிருக்காங்களாம். ஸோ அதற்கான எந்த ஒரு அஃபிஷியல் நியூஸும் நம்மளுக்கு வரல, கூடிய விரைவில் வந்துடும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ இந்த திரைப்படத்தை வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்மளோட பாபி தயால்லாம் வந்து நம்ம தளபதி விஜய் கூட நடிக்கிறாங்க. ஸோ பூஜா ஹெக்டே வந்து பீஸ்ட்டுக்கு அப்புறம் இணையிறாங்க. ஸோ நிறைய பாசிட்டிவ் விஷயங்கள் வந்து இந்த திரைப்படத்தில் இருக்குது. மேலும் வந்து இந்த திரைப்படம் வந்து அக்டோபர் மாதம் ரிலீஸ் ஆகும். ஸோ தீபாவளி டைம் அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்படுற நிலையில் வந்து ஸோ இப்போ வந்து 2026 பொங்கலுக்கு தான் வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ட்டு தான் வந்து தளபதி 69 திரைப்படத்தை வந்து ஸோ இப்போ வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்களாம். ஸோ அதற்கு முக்கியமான காரணம் சூர்யா 45 திரைப்படம் வந்து தீபாவளி ரேஸுக்கு வருது அப்படின்ட்டும், ஸோ கிளாஷ் வேண்டாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து தளபதி 69 திரைப்படத்தை வந்து பொங்கலுக்கு வந்து இப்போ வந்து மாற்றப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு நியூஸ் கிடச்சிருக்குங்க. ஸோ கண்டிப்பாக வந்து பொங்கலுக்கு வந்து ரிலீஸ் ஆனால் ரொம்ப பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ என்ன ஆகுது அப்படின்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து தளபதி ஃபேன்ஸ் மத்தியில் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு.